நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 369வது திருநாமம் தாமோதராய நமக. ஸ்ரீமத் அகோபில மடத்தின் 42வது பீடாதிபதியான ஸ்ரீமத் இஞ்சிமேட்டு அழகிய சிங்கரிடம் வந்த ஒரு சீடர், ஆழ்வார் ஏன் தவறாக பாடிவிட்டார் என்று கேட்டார். என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டார் அழகிய சிங்கர். ஆம், நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழியின் முதல் 10 3ஆம் பதிகத்தின் முதல் பாடல், பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மத்துரு கடைவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே. இப்பாடலின் கண்ணன் உறவிடை உரலோடு ஆப்புண்டான் என்று ஆழ்வார் பாடியிருக்கிறார். உரம் என்றால் மார்பு. யசோதை கண்ணனின் மார்பில் கயிற்றை சுற்றி உரலோடு கட்டி போட்டதாகத்தானே இதற்கு பொருள் வரும். ஆனால் உண்மையில் யசோதை கண்ணனின் இடுப்பில் தானே கயிற்றை சுற்றினாள். ஏன் ஆழ்வார் தவறாக பாடினார் என்று கேட்டார் சீடர். தெரியவில்லை, பார்த்துத்தான் சொல்ல வேண்டும் என்று பதிலளித்தார் அழகிய சிங்கர். அந்த சீடரும் மடத்திலிருந்து தன் வீடு நோக்கி புறப்பட்டார். அப்போது அந்த சீடரின் நண்பர் ஒருவர், நீங்கள் குருவிடம் கேள்வி கேட்ட முறை சரியில்லை, அதனால் தான் அவர் தெரியவில்லை என்று சொல்லி இருக்கிறார். ஆச்சாரியர்களிடம் நாம் ஐயங்களை விண்ணப்பிக்கும் போது பணிவோடு விண்ணப்பிக்க வேண்டும் அல்லவா? திருமாலாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார் எங்காவது தவறாக பாடுவாரா? ஒரு விஷயம் நமக்கு புரியவில்லை என்பதாலேயே அதை தவறு எனலாமா? நீங்கள் கேட்ட கேள்வியை சற்றே பணிவோடு குருவிடம் கேட்டு பாருங்களேன் என்றார். சீடர் மீண்டும் அழகிய சிங்கரிடம் வந்து அவரை விழுந்து நமஸ்கரித்து, சுவாமி, அடியேனை மன்னித்தருள வேண்டும். உறவிடை ஆப்புண்டு என்று ஆழ்வார் பாடியதன் காரணம் அடியேனின் சிற்றறிவுக்கு புரியவில்லை. தேவரீர் கருணையோடு விளக்கம் கூறி அருள வேண்டும் என்று கோரினார். அப்போது இஞ்சிமேட்டு அழகிய சிங்கர், யசோதை கண்ணனின் இடுப்பில்தான் கயிற்றை சுற்றி அவனை உரலோடு கட்டினார். ஆனால் உறவிடை ஆப்புண்டு என்று ஆழ்வார் பாடியதற்கு 2 காரணங்கள் உண்டு. முதலாவதாவது, உதரம் என்றால் வயிறு. உதரவிடை என்பது இடைக்குறையாக உறவிடை என்று பாடலின் அமைப்புக்காக மாறியிருக்கிறது. இரண்டாவது, உரம் என்றே வைத்துக்கொண்டால் மார்போடு கட்டுண்டான் என்று பொருள்படும். அதிலும் ஒரு ரகசியம் உள்ளது. திருமால் பக்தர்களுக்கு கட்டுப்படும் போது தான் மட்டும் தனியாக கட்டுப்படுவதில்லை. தன் மார்பில் உள்ள மகாலட்சுமியோடு சேர்ந்து கட்டுப்படுகிறான். கண்ணனின் திருமார்பில் எப்பொழுதும் இருக்கிறாள் அல்லவா மகாலட்சுமி? யசோதை கண்ணனை கட்டிய போது மகாலட்சுமி என்ன செய்து கொண்டிருந்தாள்? அவளும் கண்ணனோடு சேர்ந்து அந்த உரலுடன் கட்டுண்டு கிடந்தாள். இப்படி பெருமாளும் தாயாரும் இணைந்து பக்தர்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பதை நமக்கு உணர்த்தவே உறவிடை ஆப்புண்டு மார்புடன் கட்டுண்டான், மார்பில் உள்ள மகாலட்சுமியோடு சேர்ந்து கட்டுண்டான் என்று ஆழ்வார் பாடியுள்ளார் என விளக்கினார். இந்த விளக்கத்தை கேட்டவாறே பரவசமடைந்த அந்த சீடர் கண்ணனின் கருணையையும் குருவின் ஞானத்தையும் எண்ணி வியந்து அழகிய சிங்கரின் திருவடிகளில் விழுந்து ஆசி பெற்று கொண்டு அறிவுரை சொன்ன நண்பருக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு மடத்திலிருந்து புறப்பட்டார். தாமம் என்றால் கயிறு, உதரம் என்றால் வயிறு. வயிற்றில் கயிற்றினால் கட்டப்பட்டதால் கண்ணன் தாமோதரன் என்று அழைக்கப்படுகிறான். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 369வது திருநாமமாக அமைந்துள்ளது. தாமோதராய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் பக்திக்கும் கண்ணன் கட்டுப்படுவான். நாராயண நாராயண.